இப்போ ரியாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொன்னேன். என்னுடைய கெமிக்கல் காம்போசிஷனை பொறுத்து எனக்குள்ள இருக்கக்கூடிய தன்மைகளை பொறுத்து தான் என்னுடைய பர்செப்ஷனும் அமையும். அப்போ அதை தான் ரியாலிட்டி அப்படின்னு நான் நம்புவேன். ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல எனக்கு மெச்சூரிட்டி வந்து அடுத்தவங்க எப்படி நினைக்கிறாங்க, அவங்களுக்கு இப்படி புரியுது, அவங்க வேற ஒரு இன்டென்ஷனோட தான் இதை செஞ்சிருக்காங்க, நமக்கு வந்து ஆட்சி பிழையா கண்ணோட்ட பிழையா இது இப்படி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் நாம புரிஞ்சுக்கிற வரைக்கும் நாம எப்படி இருப்போம், நம்மளுடைய பர்செப்ஷன் தான் ரியாலிட்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். இது சில பேருக்கு பக்குவப்பட்டு ஒரு 10 வயதுலயே வந்துடும். ரொம்ப வெகு சிலருக்கு தான் 10 வயதுல வரும். சிலருக்கு 10 வயது முடிந்ததுக்கு அப்புறம் வரும். சிலருக்கு முதிர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் ஒரு 40 வயதுகள்ல வரும். இன்னும் சிலருக்கு 60 வயதாகியோ இந்த பக்குவம் வராமல் போகக்கூடும். அது அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை பொறுத்தது, அவங்களுடைய தரவுகளை பொறுத்தது. அடலசன்ஸ் ஏஜ்ல அந்த அதிகமாகக்கூடிய அந்த ஆசிட் வந்து அப்படியே இருந்துச்சு, அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஈவன் அட் 60s and 70s அப்போ கூட அவங்களுக்கு ஒரு ஆல்கலைன் கேரக்டரிஸ்டிக்கோ ட்ரேட்ஸோ வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லாம போகக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம். ஒரு நிகழ்வை நாம விட்னஸ் பண்றோம் அப்படின்னாலுமே, நம்ம அதை அப்சர்வ் பண்றோம், அதுல நம்ம பங்கேற்கிறோம் அப்படின்னாலுமே நம்மளுடைய கெமிக்கல்ஸ் ரொம்ப பெரிய பங்காற்றும். அந்த விஷயத்த நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது நம்மளுடைய கெமிக்கல்ஸை பொறுத்து தான். அதை நாம எப்படி மற்றவங்களுக்கு விவரிக்கிறோம் அப்படின்றத பொறுத்தும் நம்மளுடைய கெமிக்கல்ஸை பொறுத்து தான் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு வேன்கோ வரைஞ்ச ஒரு பெயிண்டிங்கை பார்த்தாலும், பிகாசோ வரைஞ்ச ஒரு பெயிண்டிங்கை பார்த்தாலும் 2 நபர்களுடைய கெமிக்கல்ஸுமே டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால ஒருத்தவங்களுடைய அந்த வரைகிற திறன்மை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் குண்டலினி ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய கிரியேட்டிவ் பார்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும் பிரெயின்ல. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு திறமையை வந்து வெளிப்படுத்துவாங்க அவங்களுடைய சிறு வயதுல இருந்தே. எல்லாம் காரணம் அவங்களுடைய கெமிக்கல்ஸ்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான். இப்போ ஒரு ஓவியம் இருக்கு, அந்த ஓவியத்தை நான் பார்க்கறேன், நான் அதை ரசிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு அது அழகா தெரியுது அப்படின்னா காரணம் என்னுடைய கெமிக்கல்ஸ். அதுல இருக்கக்கூடிய அந்த கலர் இருக்கு இல்லையா, அது எனக்கு பிடிச்ச கலரா இருக்கலாம். அந்த கலர் எனக்கு பிடிக்கிறதுக்கு காரணமும் என்னுடைய கெமிக்கல்ஸ் தான். அதை நான் ரசிக்கிறதுக்கும் அதை நான் என்ன மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கும் காரணம் என்னுடைய எண்ணங்கள். இதுக்கெல்லாம் காரணமும் கெமிக்கல்ஸ் தான். இன்னொருவருக்கு அது வேறு விதமா தோன்றும். அப்படித்தான் மனிதர்கள் இன்னொரு மனிதர்களை கவனிக்கிறதும் பார்க்கறதும் புரிஞ்சுக்கொள்றதும் எல்லாமே. உங்களை ஒருத்தவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க உங்களை புரிஞ்சுக்கல, அவங்கள வெளிப்படுத்துறாங்க. உங்களை பத்தி ஒருத்தங்க தவறா பேசுறாங்கன்னா அவங்க உங்களை பத்தி பேசல, அவங்க யாரு அப்படிங்கறதான் அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஒருத்தரை நமக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னா அவங்க எது பண்ணாலும் நமக்கு பிடிக்கும். அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தினா கூட நம்ம தாங்கிப்போம், பொறுத்துப்போம். அவங்கள பிழையே சொல்ல மாட்டோம். காரணம் நமக்கு அவங்கள பிடிச்சு போச்சு அப்படின்றதுனால. அதே மாதிரி ஒருத்தர் நமக்கு பிடிக்கலன்னா யோசிச்சு ஸோ அவங்களோட கெமிக்கல்ஸ் உங்களோட கெமிக்கல்ஸ்க்கு ஒத்து போகல அப்படின்னா, ரிப்பெல் பண்ணுது அப்படின்னா என்ன நடக்கும்? அவங்க வெறுப்ப உமிழ்வாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்கள் வந்து வெளிப்படும். அதை எல்லாமே அவங்க கற்பனை பண்ணி புனைஞ்சு உங்களுடைய உருவத்துக்கு அவங்க பொருத்தக்கூடும். அவங்களுடைய ரியாலிட்டியில, அவங்களுடைய கண்ணோட்டத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உங்களுக்கு அவங்க சூட்டி அழகு பார்ப்பாங்க. ஸோ அவங்க அப்போ எதை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, அவங்க யார் அப்படின்றத தான் வெளிப்படுத்துறாங்களே தவிர, நீங்க யார் அப்படின்றத அவங்களால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஏன்னா அவங்களோட கெமிக்கல்ஸும் உங்களோட கெமிக்கல்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. 2 பேரும் ஒரே ஃப்ரீக்வன்சில இருக்கீங்க, ஒரே மாதிரி வைப் பண்றீங்க அப்படின்னா உங்களால இசைய முடியும். அது இல்லாத பட்சத்துல அவங்க வெளிப்படுத்துற அத்தனையும் அவங்க தான். ஸோ ஒருத்தவங்க கிட்ட போய் நீங்க என்னை இப்படி கற்பனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அவங்களுடைய உலகம். Each person have different perception according to their chemicals and அதுதான் அவங்க ரியாலிட்டின்னு நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இங்க n number of peopleனா n number of realities இருக்கும்.
நம்ம போயிட்டு உங்க ரியாலிட்டியில இத மாத்துங்கன்னு யார்கிட்டயும் சொல்ல முடியாது. நம்மளோட ரியாலிட்டியில அவங்க வந்து நல்லவங்களா இருக்கலாம். அவங்களோட ரியாலிட்டியில அவங்க அவங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்களையும் மூட்டை கட்டி உங்களுடைய உருவத்த அதற்கு பொருத்தி பார்த்து வச்சிருக்கலாம். அதையே வெளியிலயும் சொல்லலாம். அது அவங்களுக்கு உட்பட்டது. அது அவங்களோட ரியாலிட்டி. நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்கள மாத்தி அமைக்கவும் முடியாது. நம்ம எல்லாருமே ஒரே ஸ்பேஸ ஷேர் பண்றோம். பட் இங்க நம்பர் ஆஃப் ரியாலிட்டிஸ் இருக்கு. அப்போ அல்டிமேட் ட்ரூத் அப்படின்னு ஒண்ணு இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கும். நம்ம எல்லாம் நியூரலி கனெக்ட் ஆனோம் அப்படின்னா, நம்மளால ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத கூட புரிஞ்சுக்க முடியும். வாய் திறந்து பேச வேண்டிய அவசியமே இருக்காது. அப்போ நமக்கு உண்மை என்ன அப்படின்றது புரியும். ஒரு மனிதரை வந்து நினைவோட்டமா நம்மளால படிக்க முடியும். மனிதர்கள் எல்லாமே ஒரு நினைவு குவியல் தானே. ஸோ நினைவோட்டமா படிக்க முடியும். ஒளிவு மறைவு இருக்காது. யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைச்சு செய்யக்கூடிய தவறுகள் எல்லாமே குறையும். நன்றி. லவ் இஸ் காட்.